சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி இல்லைன்னா Rupee அப்படின்னு சொல்லப்பட்டது லான்ச் ஆயிடுச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றின நிறையா கேள்விகள் நம்ம தலைக்குள்ள வந்து இருக்கு. அதாவது இந்த Rupee வாலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதோட அப்ளிகேஷனை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, இதோட KYC ப்ராசஸ் என்ன, இதை எப்படி நம்ம ஆக்சுவலி செட்டப் பண்ணணும், ஓகே நம்ம வந்து டிஜிட்டலி கரன்சி ரிசீவ் பண்ணுறோன்னா அது எங்கே ஸ்டோர் ஆகும், ஓகே நம்ம சென்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளோட வாலெட்டை எப்படி லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம தலைக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். ஸோ நான் மென்ஷன் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்கள் தலையில் இருக்கு இல்லையா. ஸோ அதோட ஆன்சரை நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலி பார்க்க போகிறோம். ஏன் ப்ராக்டிக்கலி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாய் வார்த்தையாக சொன்னேன்னா டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது, ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து அதில் கிடைக்காது. ப்ராக்டிக்கலி நம்ம பார்க்குறோன்னா கண்டிப்பாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நார்மலி நம்ம என்ன பண்ணுவோம்னா, புதுசாக ஒரு ப்ராசஸ் வரப்போ ஐயோ என்னால் அதை யூஸ் பண்ண முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பேனிக் ஆகிடுவோம். UPI அப்படின்ற ஒரு விஷயம் வந்தப்போ நம்ம எல்லாருமே பேனிக் ஆனோம் இல்லையா. எல்லாருனாலும் யூஸ் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வந்து இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் UPI யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈஸியஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி தான் இந்த Rupeeயும். ஸோ UPI மாதிரி தான் Rupee, இது ஒரு ஈஸி ப்ராசஸ். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அட்டெம்ப்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிசிக்கல் கேஷை எப்படி டிஜிட்டல் கரன்சியாக மாற்றுறது, என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நமக்கு இந்த ஒரு அப்ளிகேஷனில் அவைலபிளாக இருக்குது, இந்த அப்ளிகேஷனை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து டிஜிட்டல் கரன்சினா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி ப்ராக்டிக்கலி பார்க்க போகிறோம். ஃபிசிக்கல் கேஷை எப்படி டிஜிட்டல் கரன்சியாக மாற்றி யூஸ் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒரு ஃபெசிலிட்டியை அவைல் பண்ணுறதுக்குன்னா, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியோட டெடிகேட்டட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக SBI வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வேறு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேங்க்கோட டெடிகேட்டட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். RBIயோட அப்ளிகேஷனில் கூட நீங்கள் இந்த சர்வீஸை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி SBI எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வழி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது SBIயோட பேஜ். ஸோ இங்கே நீங்கள் என்டரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். அதை ஃபுல்லாக படிச்சுட்டு என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அக்செப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த பேஜில் பார்த்தோம்னா Rupee அப்படின்றது லீகல் டெண்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நார்மல் கரன்சி இப்போ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி Rupee யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இங்கே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது காசு அனுப்புறதும் ரிசீவ் பண்ணுறதும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேஜில் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிம் இருந்ததுன்னா ஒரு சிம் மட்டும் அப்பியர் ஆகும், டூவல் சிம் இருந்ததுன்னா 2 சிம்மும் வந்து அப்பியர் ஆகும். ஸோ சிங்கிள் சிம்னா அந்த சிம்மை டேரெக்ட்லி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஒருவேளை டியூவல் சிம்னா உங்களோட பேங்க்கோட எந்த சிம் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அந்த சிம்மை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த சிம்மை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை சிம் அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட வெரிஃபிகேஷன் டக்குன்னு அதாவது இன்ஸ்டண்ட்டாக வந்து நடந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தோம்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. மேலே பார்த்தோம்னா சிம் கார்டு ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைட்னு இருக்குது. அந்த கண்டினியூவை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி அப்படின்றது இப்போ பிக்சருக்குள்ளே வருது. நீங்கள் வந்து ஆப் பின்னை வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஃபோன் பின் யூஸ் பண்ணலாம், பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் லாக் யூஸ் பண்ணலாம், ஃபிங்கர் பிரிண்ட், உங்களோட சாய்ஸ் எதுவோ உங்களோட கம்ஃபர்ட் எதுவோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு ஆப் பின் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட பேரை அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் என்டர் பண்ண போகிறோம். ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து என்டர் பண்ணணும், வேறு மாதிரி என்டர் பண்ணக்கூடாது. அடுத்தது சூஸ் வாலெட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ்லேருந்து உங்களுக்கு ரெக்கவரி கோட் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை டிவைஸ் தொலைஞ்சு போயிடுது, ஏதாவது கரப்ட் ஆகிடுது அப்படின்னா உங்களோட வேலட் பேலன்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக நாம் வந்துட்டு இந்த ரெக்கவரி கோடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, கெட் ரெக்கவரி கோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ உங்களை ஒரு வாலெட் பின் அதாவது 6 டிஜிட் வாலெட் பின் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேலே அதை நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுவீங்க, ஒரு 6 டிஜிட் நீங்கள் டைப் பண்ணணும். கீழே பார்த்தோம்னா அதை ரீகன்ஃபார்ம் வந்து பண்ணணும். அதாவது சேமாக தான் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரியேட் பின் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா யோர் வாலெட் பின் ஹேஸ் பீன் செட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், வியூ வாலெட் அட்ரஸில் கிளிக் பண்ணிவிட்டு
நம்மளோட கரன்சி எந்த அளவு இங்கே ஸ்டோர் பண்ணலாம், எந்த அளவு இப்போ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா உங்களோட அட்ரஸ், வாலெட் அட்ரஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் உங்களோட பைசா எல்லாமே இந்த வாலெட் அட்ரஸில் தான் வந்து இஷ்யூ ஆகும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் வாலெட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் வாலெட், கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா ஆதார் கேவைசின்னு இருக்குது. அதாவது மினிமம் நீங்கள் வந்து அங்கே கேவைசி வாலெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆதார் வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா லிங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட SBI அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன், அதாவது தேர்ட் ஆப்ஷன் நம்மளால் வந்துட்டு செலக்ட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட இப்போ SBI அக்கௌண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ கிளிக் ஆன் லிங்க் SBI அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூன்னு இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போயிடுவீங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கிற ஃபோன் நம்பர் தான் கொடுத்துருக்கோம், வெரிஃபை பண்ணது கரெக்டாக. அதனால நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்லி வந்து ஃபெச் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட அந்த பேங்க் டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் திஸ் பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போவீங்க. அங்கே என்ன வரும், அங்கே வந்துட்டு உங்களோட 6 டிஜிட்ஸ் டெபிட் கார்டோட என்டர் பண்ணணும். லாஸ்ட் 6 டிஜிட், அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேஜ் வந்து அப்பியர் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் லிங்க்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி, அதாவது உங்கள் பேங்க் வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ பேசிக்லி நீங்கள் உங்களோட டிரான்சாக்ஷனை இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணியாச்சு, நம்ம பேங்க்கையும் வந்து லிங்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் காசு அனுப்புறதாகட்டும், ரிசீவ் பண்ணுறதாகட்டும், வவுச்சர் ரிடீம் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இப்போ வந்து செய்ய முடியும். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், சென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அதாவது நீங்கள் பைசா வந்து அனுப்பலாம், அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே இருக்குது. ரிடீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ லோட் கிளிக் பண்ணுறப்போ பாருங்களேன், 20 rupees அந்த கரன்சி நோட் மாதிரியே இருக்குது, ஆனால் டிஜிட்டலாக இருக்குது. 50 இருக்குது, 100 இருக்குது, 200 இருக்குது, 500 இருக்குது, 2000 வந்து இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன டினாமினேஷன் வேணுமோ அந்த டினாமினேஷனை வந்து செலக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா கிளிக் அப்வர்ட், அதாவது நீங்கள் ஸ்வைப் பண்ணணும், மேலே வந்து ஸ்வைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 20 ஸ்வைப் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை ஸ்வைப் பண்ணேன், 20 வந்து அங்கே போயிடுச்சு. ரெண்டாவது தடவை ஸ்வைப் பண்ணுறப்போ இன்னொரு 20 வந்து அங்கே போகும். இந்த சைடு பாருங்களேன், காயின்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 1 rupee காயினை நான் வந்து அப்வர்ட் ஸ்லைட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா 41 rupees வந்துட்டு அங்கே இருக்குது. அதாவது 2 20 நோட் இருக்குது, ஒரு 1 rupee காயின் வந்து இருக்குது. ஸோ பேசிக்லி நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னா மேலே ஸ்வைப் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும்னா கீழே ஸ்வைப் பண்ணணும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், லோட் ரூபி அப்படின்னு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து இந்த லோட் ரூபி ப்ரெஸ் பண்ணோடனே பேமெண்ட் கேட்வேக்கு டைரக்ட் ஆவீங்க. உங்களோட பேங்க் லிங்க் ஆகலைன்னா இங்கே லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். நம்மளோட பேங்க் ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி நம்மளோட பேங்க் வந்து இங்கே லிஸ்ட் ஆயிடுது. இன்னொரு ஆப்ஷன் கூட நமக்கு வந்து வருது. பட் நம்ம என்னத்தை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த அமௌண்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 2 நோட்டு 20, ஒரு காயின் 1 rupee. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, லோட் ரூபி அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட 6 டிஜிட் வாலெட் நம்பர் வந்து கேட்கும், அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. மென்ஷன் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களோட பைசா டிஜிட்டலாக வந்து மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, 2 நோட்டு 20, ஒரு காயின் 1 ரூபா எல்லாமே வந்துட்டு இப்போ டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆயிடுச்சு, அதாவது 41. ஆனால் ஃபிசிக்கல் நோட்டுக்கு இருக்கிற மாதிரி இங்கேயும் சீரியல் நம்பர்ஸ் வந்து இருக்குது செப்பரேட்லி. அதாவது அந்த 2 20 ரூபாக்கும் வந்துட்டு சீரியல் நம்பர் இருக்குது, அந்த 1 ரூபா காயினுக்கும் வந்து சீரியல் நம்பர் இருக்குது. ஸோ இது டிஜிட்டலாக இருந்தாலும் ஃபிசிக்கல் கரன்சி மாதிரியே தான் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்ட் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து காசு சென்ட் பண்ணணும் இல்லை பே பண்ணணும் அப்படின்னா உங்களால் அதையும் வந்து செய்ய முடியும். ஒரு QR கோட் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம், இல்லை டைரக்ட்லி அந்த வாலெட் அட்ரஸ்க்கும் உங்களால் வந்து அனுப்ப முடியும். நீங்கள் என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு எப்படி ஒரு ஃபிசிக்கல் கரன்சியை டிஜிட்டல் கரன்சியாக மாற்றணும்னு பார்த்தோம். ஸோ ஒருவேளை நமக்கு அந்த டிஜிட்டல் கரன்சியை ஃபிசிக்கல் கரன்சியாக மாற்றணும்னா அதுக்கான ஆப்ஷனும் வந்து இருக்குது. நீங்கள் ரிடீம் அப்படின்றதுல கிளிக் பண்ணிவிட்டு என்ன நோட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வாலெட்டில் என்ன இருக்குது, நம்ம ஆட் பண்ண அந்த 2 நோட்டும் ஒரு 1 rupee காயினும் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப அப்வர்ட் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஒரு 20 வந்து அங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகும், கீழே வந்துட்டு நம்மளோட பேங்க் வருது. ஸோ இந்த பேங்க்ல இருந்து தான் ஆக்சுவலி நம்ம வந்து அந்த ஃபிசிக்கல் கரன்சியை டிஜிட்டல் கரன்சியாக மாற்றணும். திரும்ப அந்த டிஜிட்டல் கரன்சியை ஃபிசிக்கல் கரன்சியாக வித்ட்ரா பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அதே பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே காமிக்கிது பாருங்கள், 1 note of 20 rupees வந்துட்டு டிஜிட்டல் கரன்சியிலிருந்து ஃபிசிக்கல் கரன்சியாக மாறதுக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அந்த ரிடீம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அந்த டிஜிட்டல் கரன்சி ஃபிசிக்கல் கரன்சியாக மாறிடுச்சு. ஸோ பேசிக்லி நம்மளோட கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது,
21, அதாவது ஒரு 20யும் ஒரு 1 ரூபி காயினும் இருக்கு. அண்ட் எவ்வளோ இது பிசிக்கல் கரன்சியா மாறி இருக்கு, நம்ம செலக்ட் பண்ண அந்த 20, அதாவது ஒரு நோட் ஆஃப் 20. ஸோ அடுத்தது என்ன, நமக்கு யாராவது பேமெண்ட் சென்ட் பண்றாங்கன்னா நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட ப்ரொஃபைல்குள்ள நீங்க போனீங்கன்னா QR கோட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வாலெட் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டும் நீங்கள் பேமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்லி நீங்கள் வந்துட்டு உங்களோட பேமெண்ட்டை 2 வகையில் ரிசீவ் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் கரன்சியை டிஜிட்டல் கரன்சியாக மாற்றிட்டோம். அண்ட் அந்த ஆப்பில் என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ எப்பயுமே புதுசாக ஏதாவது வந்துட்டு கொண்டு வராங்க, நமக்கு வந்துட்டு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா பேனிக் ஆகாதீங்க. சிம்பிளான விஷயம் தான் இது. நான் சொன்ன மாதிரியே யூபிஐ மாதிரியே தான், ஆனால் சின்ன சேஞ்ச் வந்து இருக்குன்னு சொன்னோம். ஸோ அது என்ன சேஞ்ச் அப்படின்றத உங்களுக்கு இப்போ வந்து புரிஞ்சுருக்கும். ஸோ பேசிக்லி ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை கொடுக்கணும் அப்படின்னா உங்களோட பேங்க் எதுவோ அந்த பேங்க்கோட ஆப், அந்த டெடிகேட்டட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க கேட்குற விஷயத்தை ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. லோட் பண்ணணும்னா அங்கே லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். உங்கள் பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கரன்சி டிஜிட்டல் கரன்சியாக மாறும். அந்த டிஜிட்டல் கரன்சி ரிடீம் பண்ணணும்னு நினச்சி திரும்ப ஃபிசிக்கல் கரன்சி ஆக்கணும்னாலும் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. காசு அனுப்புறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, காசு ரிசீவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ பேசிக்லி இங்கே வந்து கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீடம் ஆப் கண்டிப்பாக அவங்களோட ஃபோனில் வந்து இருக்கணுங்க. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு கைடு இருந்தால் நல்லாயிருக்கும், கரெக்டாக? அந்த ஒரு கைடாக ஃப்ரீடம் ஆப் வந்து இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பற்றி, ஃபார்மிங் பற்றி, பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி கோர்சஸ் இருக்குது. ஆனால் இந்த கோர்சஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மென்டரோட கம்ப்ளீட் லைஃப் அவங்களுக்கு வந்து காமிக்கிறோம். ஸோ அவங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி இந்த அளவு ப்ராஃபிட்டபிள் ஆனாங்க, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அது ஃபார்மிங் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும். 900+ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்றாவது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கோர்ஸை பார்த்து உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் லைஃப்பை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். அதற்கு நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.